இந்த படத்துடைய ஒவ்வொரு அப்டேட் வரும்போதெல்லாம் பாசிட்டிவாக மாறலனா கூட பரவாயில்ல, ஃபுல்லாக நெகட்டிவாக மாறிட்டு இருந்துச்சு. ரிலீஸ் பண்ண பிஜிஎம்ஸும் சரியில்லை, ரிலீஸ் ஆன 2 சாங்கும் சரியில்லை, இதுக்கு நடுவில் தளபதியோடைய லுக்கும் சரியில்லை. இந்த படம் பெருசாக நம்பியிருந்த அந்த டிஏஜிங் டெக்னாலஜியும் பெருசாக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது, படத்துடைய ரிலீஸ் டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னாடி இந்த படத்துடைய புக்கிங் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க டிக்கெட் கிடைக்கும் பைத்தியம் முடிச்சு சுற்றினா, அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுது எதுக்கு வெங்கட் பிரபு சார் எல்லா போஸ்ட்டுமே தளபதி விஜய் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு போட்டார். பொதுவாக தளபதியோடைய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்துக்குன்னு ஒரு ஹைப் கிரியேட்டாக இருக்கும். அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே புக்கிங் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தளபதிக்கு ஃபுல்லாக தான் போகும். அதுவும் அந்த எஃப்டிஎஃப்ஸ் அந்த ஃபஸ்ட் டே செலிப்ரேஷன்னால் வேறு எந்த மூவிக்கும் கிடைக்காத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீல் அந்த ஃபஸ்ட் டேயில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இப்படி இருக்கும்போது இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டுக்கு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஹெச்சிங் லுக்கிங்கை பற்றின ட்ரோலு இன்னும் நிறைய ட்ரோல்ஸாகவே போயிட்டு இருந்துச்சு. எப்படியும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா வராதுரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தளபதி ஃபேன்ஸே ஓரளவுக்கு ஃபீல் பண்ணிருக்கும்போது இந்த படத்துடைய புக்கிங் ஓப்பன் பண்ணதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. எங்கே இருந்தால் புக் பண்ணுறாங்கன்னு தெரில. நைட்டு 1 மணி 2 மணி ஏன் 3 மணி 4 மணி வரைக்கும் கூட முழிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் பண்ணுறது பார்த்தேன். புக்கே பண்ண முடியல. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய ஹைப் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பே இல்லாத ஒரு படத்துக்கு எப்படி இவ்வளோ பேர் புக் பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் எனக்கு நிலைமை ஆயிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து பார்த்தா ஒரு தேட்டரில் கூட டிக்கெட் கிடைக்கல. கடைசியாக செங்கல்பட்டில் ஏதோ ஒரு தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா புக்கிங் போட்டு போயிட்டேன். அப்போ கூட எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட் கிடைக்கல. அப்படியே வேலை செய்கிற இடத்துல பொய்ய சொல்லி லீவையும் போட்டு தேட்டரில் போயிட்டு உட்காந்தா அப்போ போட்டாங்கப்பா பெருசாக ஹைப்பே இல்லாத படத்துக்கு டைட்டில் கார்டோடைய ரெஸ்பான்ஸ் பார்க்கணுமே. இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா இது எல்லாத்தையும் தாண்டி இட்ஸ் அ பியூர் செலிப்ரேஷன் ஃபார் ஹிம். தளபதி விஜய் இன்னும் கொஞ்ச நாள் ஆக்டிங் விட்டு போக போகிறாருன்றதப்போ அது தெரிஞ்சதுலேருந்து பல பேரால் வந்து பார்த்திங்கன்னா அதை ஏற்றுக்கவே முடியல. அப்படி இருக்கும்போது இந்த டைமில் இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுனால அது கண்டிப்பாக யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ இல்லையோ தளபதி விஜயோடைய ஃபேன்ஸை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணியே ஆகணும். அப்படி இருக்கும்போது அவங்கள செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு படம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வெங்கட் பிரபு சார் இந்த ஸ்கிரிப்டே எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இந்த படமும் இருந்துச்சு. தளபதி விஜய் படம்னாலே எவனாச்சும் நெகட்டிவ் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக வருவான். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய ரிவ்யூ பார்த்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸே வந்து பார்த்திங்கன்னா வரல. லியோ படத்துக்கு எவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு, பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸே வரல. அதனால தான் என்னவோ என்ன தெரில 126 கோடி ஃபஸ்ட் டேலே கலெக்ட் பண்ணிச்சு. ஏன்னா நம்ம லியோட ஃபஸ்ட் டே கலெக்ஷனை பீட் பண்ணலாலும் இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தளபதி விஜயோடைய நேம் தான். அந்த நேம் எனஃப் டு ஃபில் த ஆடியன்ஸ். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 450 கோடி வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. லியோ கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணுமோன்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். பட் கண்டிப்பாக அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 500 கோடி ரூபாய் கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறதுக்கான எல்லா பாசிட்டிவிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்பீங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோலிவுட்டுடைய டாப் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இவங்க கூட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி மட்டும் இல்லாமல் இளைய தளபதியும் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காரு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸான ஒரு நியூஸ். நான் ஸ்டார்டிங்கில் லைட்டாக பயந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா டிஏஜிங் டெக்னாலஜி எங்கே மோசமாக போயிடுமோ அப்படின்னு சொல்கிற வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க் சாங் ரிலீஸ் ஆனதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. பட் படத்தில் போயிட்டு பார்க்கும்போது என்னை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ஜீவனுடைய லுக்கு தான். எப்பா தேட்டரே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் தளபதியோடைய வில்லனிசம் பார்க்கும்போது அந்த தேட்டரில் ஃபீல் இருக்குல்ல அந்த ஃபீலே வேற மாதிரி இருந்துச்சு. ஜீவன் கேரக்டர் இது வரைக்கும் தளபதி விஜய் பண்ணதுலேயே டாப் கேரக்டர்ஸில் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1ல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நின்றோம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிங்லாம் வேறு லெவலில் பண்ணியிருந்தாரு. அதுலேயும் அந்த மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த தேட்டருமே ஒரு 10 செகண்ட் சைலண்ட் ஆச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத பல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீவன் கேரக்டர் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா வெங்கட் பிரபு சார் நம்ம தளபதி விஜய் வச்சு பண்ண வச்சுருந்தாரு. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வில்லனிசம் தளபதியோடைய லுக்கில் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு. அதுவும் கடைசியாக கிளைமேக்ஸ் அந்த 30 நிமிஷத்தை மனுஷன் செதுக்கி வச்சுருக்கான். திடீர்னு பார்த்தா மட்ட சாங்கில் த்ரிஷா மேம் கேமியோ, நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேடியமில் நம்ம எஸ்கேவுடைய கேமியோ, இதுக்கு நடுவில் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தா நம்ம தளபதி விஜய், இந்த சைடு பார்த்தா இளைய தளபதி, பின்னாடி பார்த்தா நம்ம தலை தோனி, கிளைமேக்ஸில் பார்த்தா நம்ம தலை அஜித்தோடைய மங்காத்தா ரெஃபரன்ஸு, இப்படி எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது போதுண்டா
இதோட நான் ஐம் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர் சீட்டை விட்டு எந்திரிச்சா அப்படிதான் உடனே எந்திரிக்கக்கூடாது, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு கடைசியாக வச்சாங்க பாரு ட்விஸ்ட்டு. என்னடா இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தவனே இப்படி இருக்கானா, இவன் தான் ஒரிஜினல் ஓஜி த ரியல் ஜீவன் அப்படின்னு நினைக்கும்போது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்ட் எல்லாருமே படம் புரியாமல் தான் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரை விட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா தான் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் க்ளோனு, ஒரிஜினல் ஜீவனே வந்து பார்த்திங்கன்னா இவன் தான், அவன் இன்னும் சாவலன்னு சொல்லிட்டு சொல்லும்போதெல்லாம் அதை கேட்கும்போதே கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. செகண்ட் டைம் தேட்டரில் பார்க்கும்போது வேற லெவல் ஃபீல்ரா. நீங்கள் கண்டிப்பாக கோட் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சி, அப்புறம் தளபதி விஜயோட இந்த கோட்டில் அவர் பண்ண ஆக்டிங் எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.